வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தாவேகா அரசு குறித்து முக்கிய கட்சிகள் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க நம்ம ஒரு முழுமையான ஒரு வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது பெரும் விதமாக தமிழகத்தில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், தற்பொழுது அரசியல் களத்தில் தீவிரமாக பார்க்கப்படுகிறது. அதாவது மீனவர்கள் கைது தொடர்பாக சிஎம் விஜய்க்கு பிரேமலதா கேள்வியும் எழுப்பியுள்ளார். அதாவது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிஎம் மோடிக்கு சிஎம் விஜய் நேற்று கடிதம் எழுதியிருந்தார். இதனை விமர்சித்த பிரேமலதா, சிஎம் விஜய் கடிதம் மட்டுமே எழுதி கொண்டிருப்பது ஏன், கைது செய்யப்பட்ட 9 மீனவர்களையும் விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் உள்ளார். பெரும் விதத்தில் இதற்கு பல கட்சி தலைவர்களும் வலியுறுத்தல்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் விஜய் அவர்களையோ அடுத்த கட்ட முடிவுகளையும் நகர்வுகளையும் இதில் எடுக்காமல் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சுணக்கம் காட்டி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் தற்போது இலங்கையோடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அளவிற்கு பார்த்திங்கன்னா மத்திய அரசு கையில் அதற்கான பவர்கள் உள்ளது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது மத்திய அரசும் அதற்கான சூழல்களையும் கள நிலவரங்களையும் பார்த்திங்கன்னா எடுத்து முடிவுகளாக பார்த்திங்கன்னா பிறப்பித்தால் மட்டுமே அங்கு பார்த்திங்கன்னா தகவல்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை பார்த்திங்கன்னா மீட்டெடுக்கக்கூடிய மீனவர்களை குறிப்பாக பார்த்திங்கன்னா மீட்டெடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஆனால் அதற்கு பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுடைய கடிதத்திற்கு எந்த ஒரு பதிலும் அதற்கான பார்த்திங்கன்னா அந்த கடிதத்திற்கான பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸும் கொடுக்காமல் இருப்பதனால அவர் அடுத்த கட்டமாக என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் பார்த்திங்கன்னா ஒரு திகைப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் பெரும் விதத்திலும் விமர்சனங்களாக தமிழக அரசியல் களத்தில் இந்த ஒரு பேச்சுக்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக எழத் தொடங்கியிருக்கிறது. மற்ற முக்கிய கட்சிகளும் இதையே பார்த்திங்கன்னா அரசியல்படுத்தி தீவிரமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இதை எப்படி எதிர்கொண்டு முதல்வர் விஜய் அவர்கள் அரசியலில் பார்த்திங்கன்னா நகர்ந்து செல்ல போகிறார், என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது அரசியல் களத்தில் அப்படின்னு நம்ம சற்றே பொறுத்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு சில சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். பார்ப்போம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுடன் இணைந்து கொண்டே இருங்கள். அரசியல் சார்ந்த காணொலிகளை தினசரி நாம் தெரிந்து கொண்டே இருக்க முடியும்.